ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தாங்க அவல் லட்டு செய்ய போகிறோம். அது ரொம்ப 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் நெய் இருந்துச்சுன்னா நெய்யும் கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா முந்திரி திராட்சை வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு கப்பு வெள்ளை அவல் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நல்லா அவலை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அவல் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க. ஒரு கப்பு அவலுக்கு ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் வடிகட்டி கரைச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்ச அவலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், சீக்கிரமே கெட்டியாயிடும். அடுத்ததாக ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதில் நல்லா ஒரு தடவை நல்லா கிளறிக்கலாம். தேங்காய் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்க்கலாங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காயும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா கெட்டியாக வரட்டும். ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, அப்போ தான் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கிளற கெட்டியாகிட்டே வரும். இந்த அவல் லட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 2 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம், கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். ஒரு கப்பு வெல்லத்துக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றினாலே போதுங்க, கரெக்டாக இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு வராதுங்க. இப்போது நல்லா இப்படி கிளறிக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் இளஞ்சூடாக இருக்கையிலே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உருட்டுறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. நீங்கள் இதில் விருப்பப்பட்ட பாதாம் கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். ஒரு கப்பு அவளுக்கு எவ்வளோ லட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.